ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாக் வந்து நம்ம வீட்டில் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து நிறைய நாள் நம்ம ரொட்டீன் விலாக் எல்லாமே பார்த்தாச்சு. டெய்லியும் ரொட்டீன் பார்த்தாலும் போர் அடிக்கும். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வெளில போகலாம். இன்றைக்கி விலாக் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை டிசைன் பண்ணது யார்? டிசைன் பண்ணது பாதுஷாங்கிறவர். இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாம் டிசைன் டீம். ஓகே. இப்போ நம்ம ஒரு பர்ஃப்யூம் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப் நேம் பார்த்திங்கன்னா நூர் ஷாப். இது ஹபி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் ரீசெண்ட் டேஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த விலாகில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஹபி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஷாப்புக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள பர்ஃப்யூம்ஸில் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா ஹபி வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா இன்டீரியர் டிசைனராக இருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பை வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணது ஹபி தான். ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி இந்த ஷாப் வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த ஷாப்பை பார்த்துட்டு நான் கொஞ்சம் பர்ஃப்யூம் வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு இல்லை, இந்தியாவுக்கு வந்து ஹபியோட ஃப்ரெண்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் வந்து பர்ஃப்யூம் வாங்க தான் வந்திருக்கேன். அதுவே என் ஹஸ்பண்ட் டிசைன் பண்ண ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கும் போது அது ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாமே பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி நிறைய ஷாப் வந்து நான் பார்த்துருக்கேன். எல்லா மால்லையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹபி டிசைன் பண்ண ஷாப் ஒன்று இருக்கும், சென்சி அப்படின்லாம் இருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. சவுதியில் ஜித்தாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜித்தா தமாமில் எங்கே போனாலுமே இருக்கும். பட் இந்த ஷாப் வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஹரிபரியாக ஒர்க் பண்ணி முடித்தாங்க. அதனால் இதை பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. உங்களோடையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊது வந்து எப்படி வாங்கணும், என்ன கேட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோலேயே நான் வந்து அதையுமே சொல்லியிருப்பேன் ஊதை பற்றி. ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நீங்கள் வந்து பர்ஃப்யூம் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க, உங்கள் ஹப்பிக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் ரொம்ப நல்லாயிருக்கும். மென்னுக்கு வந்து இந்த பர்ஃப்யூம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் வந்து என் ஹப்பிக்கு கொடுத்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். கேர்ளுக்கு மட்டும்தான் இருக்குமா என்ன? பாய்க்கு கூட இருக்குது. ஆமாம், பாய்க்கும் இருக்குது. பிராண்டில் சென்சி பிராண்ட் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்கிறது என்னமோ 2 திங்ஸாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தா தானே நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்க வந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா உமன் சீக்ரெட். ஸோ இந்த பர்ஃப்யூம் தான் வாங்க வந்தேன். ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த பர்ஃப்யூமுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் எடுத்திருக்க இந்த பர்ஃப்யூமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 110 ரியால். 110 ரியால்னால் நம்ம இந்தியா மணிக்கு 2200 வரும் ஒரு பர்ஃப்யூம். ஸோ ஒரு சில பர்ஃப்யூம்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊது செக்ஷனுக்கு போகலாம். இந்த ஷாப்லேயே பார்த்திங்கன்னா ஊது செக்ஷனும் இருக்குது. இப்போதும் பர்ஃப்யூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரிஜினலாக இருக்குமா இல்லை டூப்ளிகேட்டாக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பில் வந்து வாங்குங்க. இந்த நூர் ஷாப் வந்து கார்னிஸ் பில்டிங்கில் 4th ஃப்ளோரில் இருக்குது. எல்லா பர்ஃப்யூமுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஜித்தாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பலத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள். டிசைன் பண்ண ஃபீலிங்கில் டச் பண்ணி ஷூர். இப்போ நம்ம வந்திருக்க இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஊது செக்ஷன். எனக்கு வந்து ரீசெண்டாக ஹபி வாங்கி கொடுத்தாங்க, இந்த ஷாப்பில் தான் வாங்கி கொடுத்தாங்க, இந்த ஊது வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து மரத்துண்டு மாதிரி இருக்கும். நானே வந்து ஊதில் வந்து இவ்வளோ விதமான வெரைட்டி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத ஸோ இங்கே தான் வந்து பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாமே நம்ம சின்ன சின்ன பீஸா தானே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய மரத்துண்டாகவே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரோமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு மனமாக இருந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து தூளாக இருக்கும். இப்படி நம்ம அள்ளி அந்த கங்கில் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஸ்மெல் வரும். எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி நேம் பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஊது வந்து எப்படி வாங்கணும், எங்கள் ஹபி வந்து ஃபாரினில் இருக்காங்க, நாங்கள் எப்படி சொல்லி வாங்க சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக கிடைக்கும்.
மற்ற எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னாக்கா அது வந்து வெறும் புகை தான் வரும், நல்ல வாசம் வராது. ஸோ இந்த மாதிரி நல்ல வாசம் உள்ள ஊது வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எங்களோட ஷாப்பிங்கும் முடிஞ்சது. நாங்கள் வாங்க வந்த திங்ஸுமே வாங்கியாச்சு. அதோட வந்து ஹப்பி டிசைன் பண்ண இந்த ஷாப்புமே நல்லா சுற்றி பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு இந்த ஷாப் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவர் ஒர்க் பண்ண அந்த பிளேஸை போய் பார்க்கணும், அவங்களோட ஒர்க்கை போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் இந்த ஷாப்பை காமிச்சாங்க. ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து பர்ஃப்யூம் வாங்க வேண்டிய வேலை இருந்ததுனால அதையுமே முடிச்சாச்சு. உங்களோடையுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். இனி ஃப்யூச்சரில் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஸோ நல்ல பர்ஃப்யூம் வாங்கணும், ஊது வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே முடிச்சுட்டு இப்போ நம்ம பலத் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னோடய மண் சட்டிக்கு வந்து மூடி வாங்குகிற வேலை இருக்குது. ஸோ அங்கே தான் காமெடியே இருக்குது, வாங்க போகலாம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, என்னோடய மண் சட்டிக்கு மூடி தேடிட்டு இருக்கோம். ஸோ மூடி வந்து அந்த சைஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்கோ. ஆமா, அப்படி இல்லைன்னா அதிகமாக பட்ஜெட் அப்படி இல்லைன்னா நான் என்ன சொன்னேன்னா, அந்த பாத்திரத்தோடு வாங்கினா மூடியும் மேலே இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம், பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுத்தேன். ஹப்பி இஸ் வெரி டென்ஷன், நோ வே அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த மூடியை தவிர நான் வேறு எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு இருக்கிற டென்ஷன். இந்த கரண்டிலாம் நல்லா இருக்குது. அப்பயும் நான் ஒரு மக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதில் என்ன ஆச்சு? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஃபைனலி மூடியை கண்டுபிடிச்சிருவீங்களோ? சட்டியோட வாங்கி கொடுத்துலான்னு மண்டியில் ஒரு பக்கம் தோணுது தானே. சட்டியோட காமிச்சு சட்டியும் இருக்குது, மூடியும் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் பாப்புன்னு சொன்னதுக்கு நீ எதுக்காக வந்த? சட்டி வந்து ஏதாவது இப்போ தண்ணி வடிக்கிறது, கஞ்சி வடிக்கிறது, சோறு கொதிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீ இப்போ எதுக்காக வந்த அந்த வேலையை மட்டும் பாரு சொல்லிட்டு, இதுவுமே பலத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். பவாசீர். எங்களுக்கு வந்து 5 ரியால் ஷாப்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபேவரட் ஷாப். பவாசீர் கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன். என் பர்ஸ் அப்பப்பையும் காலி பண்ண கடை இதுவும் ஒரு கடை. ஃபீலிங்கு பொங்காதீங்க, போங்க போங்க. நான் சொன்னேன்ல கடைசியாக என் வழிக்கு தான் வரணும் என்று. வாங்கிக்க வேணாம், வேணாம். எல்லாமே இருக்கு, அதனால நான் இது ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா சமைக்கிறது நான் தானே, எனக்கு தானே இதோட கஷ்டம் தெரியும். அதனால தான் நான் இது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எந்தெந்த இடத்தெல்லாம் விட்ட போடணுமோ அங்கங்கெல்லாம் நங்கூர மாதிரி போடுறீங்க. இங்க இருங்க, இங்க வாங்க. கடைசியா என் வழிக்கு வந்தீங்களே, அதை ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் முன்னாடி போவா, நீ ஏன் வழிக்கு வருவ? அதுவும் வாஸ்தவம் தான். ஃபைனலி ஷாப்பிங் முடிச்சுட்டு மூடி கிடச்சிருச்சே அப்படிங்கிற, சட்டியோட மூடி கிடச்சிருச்சே அப்படிங்கிற சந்தோஷத்தில் நாங்கள் வந்து வந்துட்டு இருந்தா, இங்கே வந்து என்னோடய ஃபேவரட் ஷாப் ஃபைன் லுக்கில் சேல் போட்டிருந்தாங்க. சரி வாங்க உள்ளே போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். ஜீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு செட் ஆகிற ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேக்ஸில் செட் ஆகும், அப்புறம் வந்து ஃபைன் லுக்கில் செட் ஆகும். வந்துட்டு சும்மா போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், இங்கே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜீனும் இந்த உள்ளனில் இருக்கிற இந்த ஆஃப் ஜாக்கெட்டும் இதுவும் வந்து வாங்கினேன். இது வெஸ்டர்னுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. இந்த 2 கலரில் எனக்கு எது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட சஜஷனாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன வாங்கினேங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் காட்டுறேன். அப்படியே வந்து எல்லாமே பண்ணிங்க, வயிற்று சும்மா விட்டுட்டிங்களே அப்படின்னு வயிறு சொன்னிச்சு. அதனால் அல்பைக்கில் ஒரு சாண்ட்விச் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு குட்டீஸ்க்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. குட்டீஸ்க்கு வந்து நிறைய ஹோம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே அவங்க முடிச்சு வச்சுருந்தாங்க. நான் வாங்கின திங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மெஷரிங் கப் அண்ட் இந்த மக் வாங்கியிருந்தேன். இந்த மஷ்ரூம் லுக்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால்
ஓகே, இன்றைக்கி ஷாப்பிங் vlog எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.